வணக்கம். இமயத்து மகான்களுடன் என் வாழ்க்கை பகுதி 12ல் 10வது பாடம் தான் பார்க்க போகிறோம். ஒரு குரு எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய சொந்த வழியில் கற்பனை செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன நாடி வந்தீங்கன்னா உள்ளது உள்ளபடியே என்ன நீங்கள் பார்க்க தயாராக இருக்கிறதில்ல. உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் நிறைவேற்றப்படாமல் போகிறதால நான் ஒரு நல்ல குரு இல்லைன்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க. ஒரு குருவை அணுகுவதற்கு இது ஒரு முறையான வழியும் இல்லை. மனசு உறுதியோடவும் கற்றுக்கொள்ளணும்னு தனியாத ஆர்வத்தோடும் அவரை அணுகணும். அப்போ தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியான குருவை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? சீடன் தயாராக இருக்கும்போது தான் குரு தோண்டுவார்னு மறைநூல்களில் ஒரு கூற்றும் இருக்குது. நீங்கள் தயாராக இல்லாத போது அவங்க அங்கே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள கவனிக்க மாட்டீங்க, இல்லை அவருக்கு செயல்விடை அளிக்கவும் மாட்டீங்க. இப்போ ஒரு வைரம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியலன்னா, வைரம் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் அது வெறும் கண்ணாடி துண்டுன்னு நினச்சி அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் கடந்து போயிடுவீங்க. அது ரெண்டுக்குமே இடையே உங்களுக்கு வித்தியாசம் தெரியலைன்னா நீங்கள் ஒரு கண்ணாடி துண்டை எடுத்து அது வைரம்னு நினச்சி அவங்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அது கொண்டாடுவீங்க. பேருண்மைக்கான தேடலின் போது தான் ஒரு மாணவன் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய அறிவை சார்ந்திருக்கக்கூடும், தன்னுடைய உள்ளுணர்வை புறக்கணிக்கவும் கூடும். இல்லைன்னா அவங்க அளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய பகுத்தாராயவும் திறனை உதாசீனப்படுத்தக்கூடும். இந்த ரெண்டுமே ரொம்பவும் ஆபத்தானது தான். உங்களுடைய அகங்காரத்திற்கும் தீனி போடுவது. ஒழுங்கின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க ஞான உதயத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஒருத்தர் ஞான உதயத்தை பெற விரும்புகிறாங்க என்பதற்காக எந்த ஒரு குருவாலும் அவங்களுக்கு அதை கொடுக்க முடியாது. அது அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. பாரம்பரியப்படி கற்றுக் கொடுக்க நியமிக்கப்பட்டுள்ள ஒரு உண்மையான ஆன்மீக ஆசிரியர் நல்ல மாணவர்களை தேடி போவாங்க. அவங்களிடம் கொஞ்சம் சில குறிப்பிட்ட அறிகுறிகளையும் அடையாளங்களையும் தேடுவாங்க. கற்றுக்கொள்ள யார் தயாராக இருக்கிறாங்க என்பதை அவங்க தெரிந்து கொள்ள விரும்புவாங்க. எந்த ஒரு மாணவனாலும் ஒரு குருவை முட்டாளாக்க முடியாது. ஒரு மாணவன் இன்னும் தயாராகலைன்னா என்பதை அவர் தெரிந்து கொண்டாங்கன்னா உயர்வான விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவங்க அவனை மெல்ல மெல்ல தயார்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எண்ணெயும் திரியும் முறையை தயாரிக்கப்பட்டிருக்கும் போது தான் ஒரு குரு அந்த விளக்கை ஏற்றி வைக்கிறாங்க. அதுதான் ஒரு குருவின் பங்கு. அதன் விளைவாக கிடைக்கும் ஒளி தெய்வீகமானது தான். யார் நம்ம வழி நடத்துவாங்க என்பதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. வழி நடத்தப்படுவதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்ற கேள்வி தான் இங்கே ரொம்பவும் முக்கியமானது. இப்போ இயேசு பிரானுக்கு வெறும் 12 சீடர்கள் தான் இருந்தாங்க. அங்கே பலருக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் ரகசிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்த அந்த வெகு சிலருக்கு அவங்க அதை வழங்கினாங்க. மலை பிரசங்கத்தை ஒரு சிலரால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியுது. பெருவாரியான மக்களுக்கு அது புரிகிறதும் இல்லை. ஒருவர் ஏன் பணிவானவராகவும் ஏழையாகவும் இருக்க வேண்டும் என்பதை ஆன்மீக பதவியில் இல்லாத ஒருவர் புரிந்து கொள்றதும் இல்லை. கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு பல வழிகளை கையாளுறாங்க. சில சமயங்களில் அது நமக்கு புரியாத புதிராக இருக்கும். அவங்க தன்னுடைய பேச்சின் மூலமாகவும் செயலின் மூலமாகவும் கற்றுக் கொடுக்குறாங்க. சில சமயங்களில் எதுவும் பேசாமலேயே அவங்க கற்றுக் கொடுக்கக்கூடும். முக்கியமான போதனைகள் எல்லாமே உள்ளுணர்வில் இருந்தே உதயமாகுது. அது வாய்வழி வார்த்தைகளின் சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது என்பதை நான் அடிக்கடி உணர்ந்திருக்கேன். சுவாமி ராமா அவங்க உணர்ந்திருக்காங்களாம். நீங்கள் இந்த உலகத்தில் உங்களோட கடமைகளை அன்போடு செய்யணுங்க. அது மட்டும்தான் ஞானோதயத்திற்கான பாதையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நல்கும். உங்களை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு உதவக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு இருக்கும் குருவை அடைவதற்கு உங்களுக்கு வெளியே ஒரு குரு தேவை. சில சமயங்களில் நீங்கள் அகங்காரம் கொண்டு எனக்கு ஒரு குரு தேவையே இல்லைன்னு தீர்மானிக்கவும் கூடும். இது உங்களுடைய அகங்காரத்தின் குரல் தான் அது. அதை நீங்கள் அடக்கி ஆளணும். நீங்கள் ஒரு நல்ல மாணவனாக இருந்தீங்கன்னா ஒரு மோசமான குருவை ஒருபோதும் நீங்கள் சந்திக்கவும் மாட்டீங்க. ஆனால் இதுக்கு நேரெதிரானதும் உண்மைதான். நீங்கள் ஒரு மோசமான மாணவனாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல குருவை நீங்கள் ஒருபோதும் சந்திக்க மாட்டீங்க. ஒரு மோசமான மாணவனுக்கு ஒரு நல்ல குரு ஏன் பொறுப்பேற்கணும்?
யாரும் குப்பைகளை சேகரிக்கிறதில்ல. நீங்கள் ஒரு குருவை தேடிக்கொண்டிருந்தீங்கன்னா முதல்ல உள்ளுக்குள்ளே தேடணும். ஒரு யோகியாக ஆறுது என்பதற்கு இங்கே இப்போ உங்களுடைய சொந்த நிலைமையை தெரிந்து கொள்வதுன்னு, உங்களை மேம்படுத்த கொள்வதுன்னு பொருள். உங்களுக்கு ஒரு குரு இல்லை என்கிறதுனால புலம்ப வேண்டாம். ஒரு குருவை பெற்றிருப்பதற்கு நீங்கள் தகுதியானவங்களானான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளணும். ஒரு குருவை கவர்ந்திருப்பதற்கான திறன் உங்களுக்கு தான் இருக்குதா? என் குருநாதர் எனக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கறதில்லைன்னு ஒரு முறைதான் அவரிடம் குறை கூறிய போது அவர் என்னை பார்த்து, இப்போதைக்கு நான் உன்னுடைய சீடனாக ஆற, நீ என் குருவாக ஆயிரு. நான் எப்படி நடந்து வந்திருக்கேனோ அதே போல் நீ நடந்து கொள்ளணும்னு சொல்லுவார் சுவாமி ராமா அவங்களுடைய குருவே. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அதற்கு அவர், கவலைப்படாத, நீ அதை தெரிந்து கொள்வன்னு சொன்னார். அதனால தான் அவர் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெரிய ஓட்டையுடன் இருந்த ஒரு களையத்தை தன்னுடைய கைகளில் சுமந்தபடி என்னிடம் வந்து, குருவே எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டார். அதற்கு நான், உனக்கு என்னால் எப்படி எதையாவது கொடுக்க முடியும், உன்னுடைய களையத்தில் ஒரு ஓட்டை இருக்குதுன்னு சொன்னேன். அவர் தன் கண்களை திறந்து என்னை பார்த்து, உன் தலையில் ஒரு ஓட்டை உள்ளது, ஆனால் நீ மட்டும் என்னிடம் எதையாவது பெற விரும்புகிறன்னு சொன்னார். உங்களுடைய திறனை அதிகரித்து கொள்ளணும், உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளணும், உங்களுக்குள் இருக்கும் வலிமையை கைவசப்படுத்தணும். அப்போதான் கடவுள் உங்களிடம் வந்து வாழும் கோவிலான உன்னுள் நான் நுழைய விரும்புகிறேன்னு சொன்னார். அந்த சூழ்நிலைக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளணும், மாசுகளை களையணும். அப்போ யதார்த்தம் என்னன்னு தெரிந்து கொள்ள விரும்புகிற ஒருவர் தானே அந்த யதார்த்தின் மூலாதாரம் என்பதை கண்டு கொள்வாங்க. எனக்கு தெரிந்த பல்வேறு மதங்களை சேர்ந்த பல சுவாமிகள் மற்றும் குருமார்களில் ஒரு சிலரை முழுமையான ஞான உதயத்தை பெற்றிருந்தாங்க. நான் இந்த பிரச்சனை குறித்து ஒரு முறை என்னுடைய குருநாதரிடம் கேள்வி எழுப்பினேன். குருவே, பலர் சுவாமிகள்னும் சாதுக்கள்னு அழைக்கப்படுறாங்க. உலக மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஆசான்களாக ஆறதுக்கு உண்மையிலேயே தயாராக இல்லாத குறைபாடுகளை கொண்ட ஆசான்கள் ஏன் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு சுவாமி ராமா அவங்களுடைய குரு பார்த்து கேள்வி கேட்டாங்களாம். குருநாதர் புன்னகைத்து விட்டு, ஒரு மலர் தோட்டத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியோ இல்லை ஒரு புதர்வேலியோ போடப்பட்டிருப்பதை நீ பார்த்திருப்ப. இது மக்கள் எல்லாரும் கடவுள் நமக்காக படைத்திருக்கிற பாதுகாப்பு வேலிகள். அவங்க ஆசான்களைப் போல பாசாங்கு செய்து கொள்ளட்டும் என்றுன்னு ஒரு நாள் அவங்க முழுமையான ஞானயுதயம் பெறுவாங்க. இப்போதைக்கு அவங்க தாங்களே ஏமாற்றி கொள்றாங்கன்னு சொன்னாங்க. உண்மையான முழு அறிவுள்ள ஒரு குருவை நீங்கள் சந்திக்க விரும்பினீங்கன்னா முதல்ல நீங்கள் அதற்கு தயாராக செய்யணும். அப்போ உங்களால் அந்த பாதுகாப்பு வெளியின் ஊடாக நுழைந்து செல்ல முடியும். மீண்டும் மற்றொரு பாடத்திட்டத்தில் சந்திக்கலாம். மிக்க நன்றி.